பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். துவாபர யுகத்தில் மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரிக்கிறார். சிறைச்சாலையில் உள்ள வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணரை அவரது தாய்மாமனாகிய கம்சன் கொன்றுவிடுவான் என்பதற்காக அசரீரியின் துணை கொண்டு வசுதேவர் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணரை தனது தலையில் கூடையில் சுமந்து கொண்டு யமுனையை கடந்து அக்கறையில் உள்ள கோகுலத்தில் உள்ள நந்தனன் பிறகு யசோதை என்ற தம்பதியருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு மாற்றாக வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து சிறைச்சாலையில் வைத்து விடுகிறார். அங்கு கோகுலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வளர்கிறார். குழந்தை பருவத்தில் செய்யக்கூடிய குறும்புகளை எல்லாம் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் யசோதை. பிறகு வளர்ந்த பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மதுராவின் மன்னனாக அவர் பதவியேற்கிறார். பிறகு அவர் சத்யபாமா என்பவரை மணம் செய்து கொள்கிறார். இருந்தாலும் கிருஷ்ணருக்கும் சத்யபாமாவுக்கும் நடந்த திருமணத்தை யசோதை காண முடியவில்லை என்ற ஏக்கம் அவரது வளர்ப்பு தாயின் மனதில் இருந்தது. இதை அறிந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யசோதைக்கு அருள் புரிகிறார். அதனால் கலியுகத்தில் யசோதை வகுலா தேவியாக பிறக்கிறாள். அவளது மகனாக வளர்ப்பவன்தான் சப்தகிரி, அதாவது என்று சொல்லக்கூடிய திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி. வளர்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை ஆகாசராஜாவின் மகளான பத்மாவதிக்கு வகுலாதேவி திருமணம் செய்து அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு ஆனந்திக்கிறார். இதற்காகவே தவம் செய்த இடம்தான் வகுலாதேவி கோயிலாக இன்று திருப்பதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய மலைக்கோவில். திருமலைக்கு சென்று சப்தகிரிவாசனான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை நாம் தரிசனம் செய்வதற்கு முன் இங்கு சென்று வகுலாதேவியை நாம் தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பு என்று வரலாறு கூறுகின்றனர். தவம் செய்து அதனால் தான் வளர்ப்பு தாயாக ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஆனதால் வகுலாதேவி அருவ உருவத்தில் இங்கு அமைந்தார். அருவமும் ஆக அமைந்ததால் மகாலட்சுமியின் வடிவத்தை கொண்டு இங்கு சிறப்பிக்கிறாள் என்பது ஒரு தனி சிறப்பு. நாம் தவறாமல் வகுலாதேவியை சென்று தரிசிப்போம். அதற்கு பிறகு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை சென்று தரிசிக்கலாம். இன்றும் அந்த வகுலாதேவியின் கோவிலில் நைவேத்தியம் செய்த பிறகுதான் சப்தகிரியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு நைவேத்தியம் நடக்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.